அழகு என்னைக்குமே ஆபத்து அப்படின்றது இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஏன்னா நாங்கள் ஸ்டார்ட்டிங் போகிறப்ப எங்களுக்கு தெரியல. அது போக போக தான் அதில் இருக்க ஆபத்தை வந்து நாங்கள் உணர்ந்தோமே. இதுக்கப்புறம் இந்த வாட்டர் ஃபால்ஸ் வரலாமா வேண்டாமா அப்படின்றது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கே தெரியும். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஃபேமிலியாக போயிருந்தோம் இந்த வாட்டர் ஃபால்ஸ். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலங்காரில் இருக்குது. ரவாங்கான்ற பிளேஸில் தான் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சன்ஷின் வாட்டர் ஃபால்ஸ் வந்தாச்சு. ஆக்சுவலாக ஸ்டார்ட்டிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நீரோட மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஆர்டிஃபிஷியலா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஃபோட்டோஸ்லாம் இங்கே நிறைய பேர் வந்து எடுக்கிறாங்க. அதை நான் பார்த்தேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெளியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வாட்டர் ஃபால்ஸோட தண்ணி தான் இங்கேயும் ஓடுது. அது நீரோட மாதிரி அது இருக்கிறதுனால எல்லாருமே அங்கே ஃபோட்டோஸ் எடுக்கிறது அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. இது உள்ள என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 3 ரிங்கிட் அந்த மாதிரி பெர்சனுக்கு வச்சிருக்காங்க. இன்கேஸ் மலேசியன் பீப்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ரிங்கிட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும் அவங்களுக்கு. இது ஃபுல்லாவே கார் பார்க்கிங். இங்க நெறைய கார் பார்க்கிங் இருக்கு. இது இல்லாம வெளியிலயும் உங்களுக்கு கார் பார்க்கிங் வந்து வச்சிருக்காங்க. ஸோ நீங்க கார்ல வரீங்க அப்படின்னாலும் ஈஸி. இன்கேஸ் நம்ம வந்து மலேசியால நீங்க இறங்கி பிரிக் ஹில்ஸ்ல வந்து ட்ரெயின் ஏறி, அங்கருந்து நீங்க ஒரு பஸ் புடிச்சு வரதா இருந்தாலும் வரலாம். அதுவும் உங்களுக்கு வந்து டைரக்ட்டா பஸ் இங்க வருது. ஸோ அது அந்த வேயும் உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வந்ததுனால நாங்க வந்து கார்லயே வந்துட்டோம். இங்க நெறைய ஷாப்ஸுமே உங்களுக்கு இருக்கும். நீங்க ஏதாவது சாப்பிடணும், இல்ல வந்து ஏதாவது பாய் எடுத்துட்டு போணும். ஏன்னா இது வந்து பிக்னிக் ஸ்பாட்டாவும் யூஸ் பண்ணலாம். ஃபோட்டோ ஷூட்டுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்பாட்ட. அதுக்கப்புறம் வந்து பார்க் மாதிரி நீங்க இத யூஸ் பண்ணிக்கலாம். மேபி ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்க அப்படின்னா, இங்க வாங்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா இங்க எல்லாமே ரேட் அதிகமாவே தான் இருக்கு. ஸோ நீங்க சிட்டி உள்ள வரும்போதே நீங்க வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸி. நாங்க வந்து பாப்பாவுக்கு சும்மா அந்த வளையம் மாதிரி இருக்கு இல்லையா? அது மட்டும் தான் நாங்க வாங்குனோம் பாப்பாவுக்கு. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அதிகமா சொன்னாங்க. பட் என்னோட என்னோட தாட் என்னன்னா, நம்ம வெளியில வரும்போதே வாங்கிட்டு வந்துரணும் அப்படின்றது தான். கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிருந்தோம். ஃபேமிலியாவே போயிருந்ததுனால கொஞ்சம் ஜாலியாவே இருந்தது. ஸ்டார்ட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, பசங்களுக்காக விளையாடுற மாதிரிலாம் பிளேசஸ்லாம் இருக்கும். ஸோ நம்மளால மேலே ஏறி போக முடியாது அப்படின்ற பட்சத்தில கீழேயே வந்து நெறையா பசங்க விளையாடுறதுக்காக பிளேயிங் ஏரியா மாரி வச்சிருப்பாங்க. அவங்களுக்காகவே குட்டி அருவி அந்த மாதிரிலாம் செட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ பசங்கள இங்கேயே நம்ம ஜாலியா விளையாட விடலாம் அப்படின்னு நெனச்சோம். பட் என் கூட வந்த இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சம் மேலே போனோம் அப்படின்னா இன்னும் நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். ஸோ ஈஸியாக இருக்கும் நம்ம குளிக்கிறதுக்கு அப்படின்ற வீடியோ மாதிரி வீடியோ சொன்னாங்க. சரி ஓகே இவ்வளோ தூரம் வந்துட்டோம் மேலேயும் போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போனோம். போகும்போது நாங்கள் வந்து கொஞ்சம் ஃபுட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஃபுட்டுன்னா எந்த மாதிரினா ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு ப்ரெட்டில் வந்து டோஸ்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அந்த பேக் கூட இருக்கு இல்லையா? நான் எங்களுக்கு வந்து சரி அங்கே போனால் நம்ம வந்து அழகாக உட்காந்து சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு வந்து சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணி போயிருந்தோம். கொஞ்சம் வந்து கப் நூடுல்ஸ் அந்த மாதிரியும் எடுத்துகிட்டு போயிருந்தோம். நம்ம வந்து அங்கே போய் ஏதாவது பசிச்சுது அப்படின்னா மேலே வந்து நமக்கு ஷாப்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால நம்ம கையில் ஏதாவது ஃபுட்டு வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத நாங்கள் பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போனோம். பட் இங்கே நிறையா மங்கீஸ் இருக்குது. ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பேக் பண்ணியே எடுத்துகிட்டு போகணும். இது வந்து ஒரு பிக்னிக் ஸ்பாட் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணோம். சரி பசங்களை நம்ம எங்கேயுமே கூட்டிகிட்டு போகல. இங்கே வந்து நம்ம பசங்க என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் உள்ளே போனோம். பட் உள்ளே போக போக வந்து என்னடா நம்ம இவ்வளோ தூரம் வந்து நடக்க வேண்டி இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீலிங்கும் இருந்தது. பட் இன்னும் நாங்கள் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டே வரல. இப்போ தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டே வரோம். பட் கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்தது நடந்து போகிறப்ப. மங்கி எல்லாம் பார்த்து பசங்க கொஞ்சம் பயந்தாங்க. ஏன்னா அது வந்து வழிப்பறிலாம் பண்ணுவாங்க போல் இந்த மங்கி எல்லாம். ஏன்னா நிறையா சாப்பிட எடுத்துட்டு வருவாங்கல்ல, அதெல்லாம் வந்து புடுங்கிக்கிறது அந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் வயசானவங்கலாம் வராங்க அப்படின்னா வந்து மேலே போகிறது வந்து சேஃப் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். கீழேயே வந்து நிறையா சின்ன சின்ன குட்டி அருவி மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுலேயே குளிச்சுட்டு போனால் அவங்களுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும். இப்போ நாங்கள் உள்ளே வந்துட்டோம். இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் பாயிண்ட்டு. ஸோ இங்கே நின்று ஃபோட்டோஸ் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். ஏன் நாங்கள் எல்லாருமே கூட்டமாக நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க மங்கி வந்து அவங்க கொண்டு வந்த சாப்பாடு பையை வந்து பிடுங்கிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கிட்டேருந்து காப்பாற்றி எல்லாத்தையும் அதை வாங்கிட்டு நாங்கள் போனோம். பட் கொஞ்சம் வந்து ப்ரொடெக்ஷன் தேவை அப்படின்றதுனால என்னோடய ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கோல் மாதிரி எடுத்துக்கிட்டாங்க, கம்பு எடுத்துக்கிட்டு கையில் பெருசாக வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பயம் இல்லாமல் போனோம். என் பொண்ணெல்லாம் பயங்கரமாகவே பயந்துட்டா.
அவள் அழவே ஸ்டார்ட் பண்ணிட்டா. வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்டோட பையனுமே பயங்கரமாக அழுதுட்டான். என்னடா இது இவ்வளோ தூரம் வந்துட்டு போக முடியாமல் போயிடும் போலயே அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக கொம்பு இருந்ததுனால நாங்கள் மங்கீஸ் கிட்டேருந்து தப்பிச்சிட்டோம். போகிற வழி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 2 லேயர் வரைக்கும் தான் இது வச்சுருக்காங்க. ஏன்னா 7 லேயர் இருக்குது இந்த வாட்டர் ஃபால்ஸில். ஒரு 2 லேயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டெப்ஸு, அதுக்கப்புறம் வந்து மேலே ஃப்ளாட்டாக இருக்கு இல்லையா, ஸ்டெப்ஸில் போகிறதா இருந்தாலும் போகலாம், இல்லை ஃப்ளாட்டாக இருக்கிறது நடந்து போகிறதா இருந்தாலும் போகலாம். என்னால் ஸ்டெப்ஸில் நடக்க முடியல அப்படின்றதுனால இதுலேயே நாங்கள் ஏறி போயிட்டோம் ஓரளவுக்கு. பட் வந்து இது நாங்கள் போன டைம் வந்து மழை பெஞ்சு விட்டது. ஸோ கொஞ்சம் வழுக்கெல்லாம் இருந்தது. ஸோ ஸ்லிப்பரு எல்லாமே வந்து பார்த்து போட்டுட்டு போனோம். எங்களுக்கு வந்து ஒரு ஐடியாவே இல்லை நம்ம எந்த மாதிரி பிளேஸ்க்கு போகிறோம். நான் நினச்சேன் சரி நம்ம இந்தியாவில் வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னா வண்டியில் போய் இறங்கணும், அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும், நம்ம குளிச்சுட்டு வந்துடுவோம், அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். பட் இது பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங்லாம் போவாங்க இல்லையா அந்த மாதிரி. இப்போ நாங்கள் போகும்போது டபுள் வேல ஒருத்தவங்க போகிறதுக்கு ஒரு வழி, வர்றதுக்கு ஒரு வழின்னு இருக்குது. பட் போக போக பார்த்தீங்கன்னா சிங்கிள் பர்சன் தான் ஒரு ஒரு வழியில் போக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் நான் நினைக்கும் போது எனக்கு அப்போ தெரியல. நான் நடந்தது சரி ஓகே இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, 2 கிலோமீட்டர்னு என் ஃப்ரெண்டும் சொல்லி சொல்லி ஒரு 3 லேயர் வரைக்கும் நாங்கள் போயிட்டோம் கடைசி வரைக்கும். பட் 3 லேயர் தான் எங்களால் போக முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் அதை தான் பார்க்க போகிறீங்க. இப்போ ஃபஸ்ட் லேயர் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தெரியுது இல்லையா, இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து கீழே இறங்கி டவுனில் இறங்கி போகணும். இது கொஞ்சம் குட்டியாக இருக்கும் இந்த வாட்டர் ஃபால்ஸ். இங்கேயே நல்லா இருக்குப்பா ஃபால்ஸு. நாங்கள் அதில் இறங்கலை. பட் இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் இன்னும் நல்ல வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் மேலே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். இப்போ பார்க்குறது வந்து ஒரு வாட்டி இருந்தோம் அப்படின்னா அவ்வளோதான், லைட்டாக சறுக்குனாலும் ஜாலி இந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து நடக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ரோடு மாதிரி இருக்குது. பட் போக போக அவங்களுக்கு வந்து அந்த பிளேஸ் வந்து ரோடு மாதிரி இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. குழந்தைங்களெல்லாம் அழைச்சிட்டு போகிறோம், எப்படி போக போகிறோம் அப்படின்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு தான் மேலே போயிட்டு. Wow, water! ஓகே, அந்த கொம்பு வச்சுக்கோ. ஓகே, குரங்கு கிட்ட வந்தா என்ன நீ ப்ரொடெக்ட் பண்ணணும். ஆமா, ரொம்ப பொறுமையா நடக்கும். இப்ப நம்ம அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போறோம். இதுதான் வழி. இந்த வழி நடந்து போனோம். போலாமா? ஹத்தி ஹத்தி நாய்க்கு தங்கா அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இவங்க தான் பெரிய எக்ஸ்பர்ட் இந்த இடத்துல. இவங்க தான் கைடு, லோக்கல் கைடு இவங்க. இதுவும் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி தான். பட் இதுக்கு பின்னாடி இங்கேயும் வந்து நிறைய பேர் குளிப்பாங்க. இன்னும் வந்து நிறைய பேர் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மேலே மேலே போகலாம். இன்னும் மேலே போக போக உங்களுக்கு வந்து ஆள் நடமாட்டம் வந்து கம்மியாகும். நாங்கள் இந்த லேயரில் தான் ஆக்சுவலாக குளிக்கலாம்னு நினச்சோம். அது ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குங்க. பட் கொஞ்சம் மேலே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால நாங்கள் வந்து அட்வென்ச்சருக்கு ரெடி ஆயாச்சு. பட் வந்து ஏன்டா மேலே போனோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. போக போக வந்து கொஞ்சம் வழுக்கிறது அந்த மாதிரிலாம் இருந்தது. தனியாக போனோம் அப்படின்னா வந்து ஹாப்பியாக நம்ம வந்து ஜாலியாக போகலாம். பசங்களை அழைச்சிட்டு போகிறோம் இல்லை பெரியவங்களை யாராவது அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னா இது வந்து சேஃப் கிடையாது. ஸோ நாங்கள் வந்து பண்ணதில் தப்புன்னு பார்த்தீங்கன்னா பசங்களை நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வந்தது தான், அதுவும் மேலே அழைச்சிட்டு போகிறது தான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த 3rd லெவல் வரைக்கும் தான் வந்து இந்த மங்கீஸோட ப்ராப்ளம் இருக்கும் ஆக்சுவலாக. அப்புறம் போனால் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு அது தெரியல, ஏன்னா நாங்கள் அதுக்கு மேலே போகலை. ஸோ அந்த ஒரு அடி பாதையில் தான் நாங்கள் வந்து இப்போ வந்தோம். ஸோ ரொம்பவே ரிஸ்க்கான பிளேஸு. இதை விட மேலே போனோம் அப்படின்னா இன்னுமே ரிஸ்க்கு தான்.
we have actually crossed the hard part already. இதுக்கப்புறம் வந்து ட்ரெயில் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்குது. இதுக்கு வர வரைக்கும் கொஞ்சம் ஹார்ட் லெவல் வந்து சேர்ந்தாச்சு. ஒரு வழியா வந்தாச்சு. இந்த மாதிரி டெய்லியும் ஏறி இறங்கணும் அப்படின்னா 10 கிலோ குறைஞ்சிரும் ஒரே மாதத்துலேயே. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஸ்வெட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போனதும் எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஹாட் வாட்டர் போட்டு நம்ம வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அருவியில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ இப்போ வந்து அதுக்குதான ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. கொஞ்சம் ட்ரபிளாக இருக்குது. பட் இருந்தாலும் அண்ணா எப்படியோ பற்ற வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் வச்சு நாங்கள் கப் நூடுல்ஸ் கொண்டு வந்திருந்தோம். அதில் வந்து ஹாட் வாட்டரை ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் வச்சு சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து குளிக்கிற வேலையை ஆரம்பிச்சோம். இவ்வளோ தூரம் மேலே ஏறி வந்ததுல பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு தான்டா நம்ம தண்ணியில் காலை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உட்காந்துருந்தோம். இது ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. பயங்கரமாக ஒரு மாதிரி நேச்சருங்க. இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஃபீல் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் வந்து வர்றது. ஸோ நான் வந்து அட்வென்ச்சர் மாதிரி மலை, காடு, மலை எல்லாம் ஏறி வருவோம் அப்படின்னு சொன்னாங்களா, அதை வந்து இப்போ தான் நான் வந்து பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம். ஸோ நல்லா இருந்தது. பட் ஃபேமிலியோடு வரணும், கிட்ஸ் அழைச்சிட்டு வரணும் அப்படின்றப்ப இந்த இடம் வந்து சேஃப் இல்லை அப்படி தான் நான் சொல்லுவேன். பட் ஒரு வழியாக நாங்கள் வந்து ஏறி வந்துட்டோம். இறங்கும் போது அதுக்கப்புறம் தான் அது தெரியும். ஃபஸ்ட்டு ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் ஏறி வந்தாச்சு. அடுத்து இறங்குறது அப்புறம் பார்ப்போம். குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு தண்ணியில் இறங்க ஆரம்பித்தோம். முடிச்சுட்டு நாங்கள் வந்து அதே வழியில் வரணும். இப்போ பார்க்குறதுக்கு நீங்களே தெரியும் இந்த இடம் எவ்வளோ வந்து அன்சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இறங்குறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. இந்த ஒரு லேயர் மட்டும் அப்படி இருந்தது. மேபி அதுக்கு அப்புறம் போகிற லேயர் இருக்கலாம். 3rd லேயர் தாண்டி வந்ததுனால எங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மழை பெஞ்சதுனால கொஞ்சம் வழுக்கவும் செஞ்சது. ஸோ இது வந்து வரீங்க அப்படின்னா இதுக்கேற்ற மாதிரி ஷூஸு, ஸ்லிப்பர்ஸ் ஏதாவது போட்டுட்டு வரணும். நாங்கள் வந்து பிளானே இல்லாமல் வந்ததுனால எங்ககிட்ட எதுவுமே இல்லை. ஒவ்வொரு ஸ்டெப்புமே நாங்கள் பார்த்து தான் வச்சோம். எங்கடா கீழே விழுந்துட போகிறோம் அப்படின்ற ஒரு பயமும் இருந்தது. ரொம்பவே பயம் இருந்தது. ஏன்னா ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நம்ம வந்து கீழே விழுந்தோம் அப்படின்னா அவ்வளோதான். ஏன்னா இங்கே நிறைய ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. இந்த மாதிரி ட்ரெக்கிங் போகிறவங்க கீழே விழுந்து இப்போ ரீசெண்டாக ஒரு நாங்கள் போகிறதுக்கு 1 வீக் பிஃபோர் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து விழுந்து இறந்துருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் சொன்னாங்க. பட் எங்களுக்கு வந்து அதை பற்றி அவேர்னஸ் இல்லாததுனால நாங்கள் போயிட்டோம். அதுக்கப்புறம் கீழே வந்தோடனே இந்த தண்ணியை பார்த்ததும் இங்கேயும் ஒரு குளியல் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் பசங்க எல்லாம் சேர்ந்து கீழே இறங்குனாங்க. நீங்கள் வரீங்க அப்படின்னா செகண்ட் லேயரில் இந்த மாதிரி ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு இல்லையா, இதுக்கிட்ட நம்ம வந்து இது வந்து குளிச்சிக்கலாம். ஸோ வந்து இந்த லேயர் வந்து ரொம்ப ரிஸ்க்லாம் கிடையாது. இதுக்கப்புறம் போனால் மட்டும்தான் ரிஸ்க்கு. ஸோ ஃபேமிலி இது கிட்ஸ் அழைச்சிட்டு போகிறீங்க அப்படின்னா இந்த லேயரில் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறது உங்களுக்கு நல்லது. இங்கேயே வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் இருக்குது இந்த லேயரில். டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 5:30 to 6 o'clock வரைக்கும் தான் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இன்னும் நாங்கள் எல்லாருமே ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ் கூட போனதுனால இன்னுமே என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் நம்ம இவ்வளோ தூரம் வந்து ஒரு கண்ட்ரியில் நம்ம இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பிக்னிக் பிளான் பண்ணி அது வந்து
கரெக்டாக போகிறது அப்படின்றது ரொம்பவே வந்து ஹாப்பியான விஷயம் இல்லையா? ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏதாவது பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அது நடக்காது. பட் இந்த விஷயம் வந்து ரொம்பவே வந்து ஹாப்பியான ஃபீலிங், ஹாப்பியான மூமெண்ட் அப்படி தான் சொல்லணும். ஒரு வழியாக குளித்து முடிச்சுட்டு நல்லபடியாக கீழேயும் இறங்கியாச்சு. இறங்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ஓகே ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெமரிக்காக ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் குரூப்பாக நின்று. அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்களுக்குமே ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது இது உங்க கூட நான் ஷேர் பண்ணதில். இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோவுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.